ஓ மை காட், ஷின்சானோட ஐப்ரோஸ் மாதிரி இருக்கு. இந்த ஐப்ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல எனக்கு. கடவுளே, கொடூரமாக இருக்குது இந்த ஐப்ரோ எனக்கு. ஷின்சானே வந்து என்கிட்ட கேட்கணும் எனக்கு கொஞ்சம் ஐப்ரோ கடன் கொடு அப்படின்னு. பேட் ஹேபிட்னு தெரியாதா? சொல்லு, என்னதான் தெரியும் உனக்கு? மக்கு, அது எனக்கே தெரியும். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நானும் சரி பண்ணுவோம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து எது கொஞ்சம் நல்லாயிருக்கு, எது மொக்கையாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேடி எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நானும் சரி ஓகே, இது வந்து ஒரு நல்ல டைம், எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு நல்ல ஜாலியாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 minutes கிராஃப்டோட மேக்கப் ஹேக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோ மேக்கப் ஹேக்ஸ் இருக்குது 5 minutes கிராஃப்டோடது. பட் அதுலேருந்து ஒரு சிலது மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது, ரேண்டமாக வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு எது பண்ண முடியுதோ அந்த மாதிரி நான் பிக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையாகவே வந்து அந்த மேக்கப் ஹேக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, பிகாஸ் நிறைய வியர்டான மேக்கப் ஹேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நானும் வந்து கையில் லேப்டாப் வச்சுருக்கேன், ஸோ நானும் இங்கே அப்படியே பார்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆஃபீஸ்லலாம் இருக்கும்போது நம்ம யாராவது லிப்ஸ்டிக் போட்டால் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அப்படின்னும் போது இது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு லிப்ஸ்டிக்கே எடுத்து வாயில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஃபைன். பட் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு வருமா அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சரியக்குரியே. ஓகே, என் கையில் லிப்ஸ்டிக் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. நடுவில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா தான் வந்திருக்கு. பட் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஐ மீன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் என்ன பண்ணாலும் அப்ளை ஆகாது. அண்ட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. சைடில் கண்டிப்பாக லிப்ஸ்டிக் இருக்கணும். மேபி என் வாய் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு பண்ண தெரியாது. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த லிப்ஸ்டிக், இந்த ஹேக்குக்கு வந்து நான் ஒரு 10க்கு 5 மார்க்ஸ் வேணால் கொடுப்பேன். ஓகே, ஹேக்னாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும். பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் என் வாய் வலி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு நான் அப்ரூவ் பண்ணல. பட் இட்ஸ் ஓகே, இது ஒரு விதமான ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். அடுத்த ஹேக்குக்கு நம்ம போகலாம். இதுக்கு முன்னாடி இதை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சோப்பில் வந்து இந்த தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுறது, ஸோ ஒரே பிளேஸில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என்ன மாதிரியான ஐப்ரோஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹேக்காக இருக்கும். பட் தென் நான் இதை அவ்வளோ ட்ரை பண்ணது இல்லை. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். என்கிட்ட சோப்பு இருக்குது, எல்லாத்தையும் நான் ரெடியாக தான் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். சோப்பில் இருந்து தூசியாக பறக்குது. ஆதி காலத்து சோப்பா? சோப் கொஞ்சம் ஈரமாக இருக்கணுமோ? ட்ரையான சோப்பில் ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணி பார்க்குறேன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஆக்சுவலி நோ, ட்ரையான சோப்பில் பண்ணும்போது ஆகுது, கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ் கொடுக்குது. பட் கொஞ்சம் நம்ம வெட்டான சோப்பில் மறுபடியும் மாட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் வெட் பண்ணியிருக்கேன் சோப்பை, இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். வெல் ஆக்சுவலி திஸ் இஸ் மச் பெட்டர். வெட்டான சோப்பில், அதுவும் நீங்கள் மொத்தமாக சோப்பை முக்கில் லைட்டாக நான் வெட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பூலியை தடவிட்டு நான் கொஞ்சம் போட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா கோம் பண்ண மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு கொஞ்சம் அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகுது என்னோட ஐப்ரோக்கு அடியில் இருக்கிற ஸ்கின்ல. ஸோ இந்த ஹேக்குக்கு கண்டிப்பாக நான் ஒரு 7 மார்க்காவது கொடுக்கணும். 8 கொடுக்கலாம், 9 கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எவ்வளோடாவே இப்படியே நிற்கும்னு எனக்கு தெரியல. பட் ஸோ ஃபார் ஸோ குட். அடுத்து இன்னொரு ஹேக் வந்து ஐப்ரோஸ்க்கே இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா மாதிரி தான் இருக்கு. பட் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபைன், என் கையில் ட்வீசர்ஸ் இருக்கு. அவங்க காஜல் மாதிரி ஒரு ஜெல் லைனர் மாதிரி ஒன்று வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ என்கிட்ட இது இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட இருக்கிற ஜெல் லைனர்ல அப்படியே இதை நான் டிப் பண்ணிக்கிறேன். இப்படி டிப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இன்னும் கூட ஈஸியாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என் கையில் 2 வாட்டி நான் ஃபைன். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. பட் தென் லெட்ஸ் see. நாட் பேட். ஓகே, மறுபடியும் நம்ம ஸ்பூலி வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அவுட்லைன் இது வரைக்கும் நல்லா வந்துடுச்சு. பட் இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் குறுகுது இல்லையா, ஏன்னா இதுக்கப்புறம் ஐப்ரோஸ் சின்னதாகும். ஸோ சின்னதாகும் போது நம்ம வந்து இந்த ட்வீசர்ஸ் அமுக்கணும். அப்படி நம்ம அமுக்கும் போது ஸ்கின்னும் பிஞ்ச் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம பொசிஷன் மாறுது, ஸோ சிலும்புது, எல்லாம் ஆகுது. பட் லெட்ஸ் see.
ஓகே தான், நல்லா தான் வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கூட ஹார்டாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சிலுமினதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ளாட் ஷார்ட் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூலியில் திரும்ப போகிறது அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இதுக்குமே நம்ம ஒரு 6 அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க காஜல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. காஜலுக்கு பதிலாக ஒரு ப்ரௌன் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோவில் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ணுவோமே. பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துகிட்டு அகைன் இதை வந்து இப்படி டிப் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி இல்லை, இது வந்து செட் ஆகலை. என்னோட ஐடியா ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இதில் ஒட்ட மாட்டேங்குது ஐ ஷேடோ. காஜல் தான் ஒட்டுது. பட் என்னென்னா காஜல் வந்து ரொம்ப டார்க்கான மாதிரி ஒரு ஃபீல். மேபி கேமராவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், நல்ல ஒரு லுக்காக இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் ரொம்ப டார்க்கான ஒரு ஐப்ரோஸ் மாதிரி இருக்குது. நான் 7 மார்க்ஸ் கொடுக்குறேன் இந்த ஹேக்குக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இதே ஷின்சான் ஐப்ரோ மாதிரி நான் இதையும் ஆக்கிட்டேன். அப்போ தான் இதுக்கப்புறம் வீடியோவில் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி மூஞ்சி இருக்குங்கிறதுனால. பட் எனிவேஸ் இந்த ஹேக் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பண்ண ஹேக்கை விட நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஐப்ரோவோட அவுட்லுக் வந்து நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இந்த ட்வீசர்ஸில் பண்ணுறத விட ப்ரஷ்லேயே பண்ணிடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் தென் ஓகே, 7 மார்க் வந்து ஓகே தான். அடுத்த ஹேக் பார்க்கலாம். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ பேசிக்கலி விங் லைனருக்கு வந்து நம்ம அப்படியே விங் கரெக்டாக ஷார்ப்பாக வராதுங்கிறதுனால ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி அதில் ஐலைனர் தடவி அதை நம்ம இங்கே தடவி கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரை பண்ணுவோம். ஓகே, நான் த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். இதில் ஐலைனர் தடவி நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருவோம் அதையும் ஒரு கை. ஆல் ரைட். ஓகே ஓகே, ஸோ இதை இப்படி வச்சுட்டு ஓகே அந்த ஷார்ப் லைன் வந்திருக்குடு. ஆக்சுவலாக அந்த ஷார்ப் லைன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐலைனர் வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணிடலாமா நீங்கள் கேட்பீங்க. பட் நிறைய பேருக்கு விங் லைனர் வராது இல்லையா, அதுக்காக. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த பொண்ணோட விங் லைனரை விட என்னோடது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. சீரியஸ்லி அந்த ஒரு ஷார்ப் லைன் வருது. சம்டைம்ஸ் எனக்கு கூட வந்து விங் லைனர் ஐலைனரில் ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது இவ்வளோ ஷார்ப்பாக வராது. அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த ஹேக் ஒர்க் ஆகிருக்கு. There you go honey. வாயிலும் லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குது, ஐப்ரோஸும் அதிகமாக இருக்குது, எல்லாம் அதிகமாக இருக்குது, மூஞ்சும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைன் டே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போ விங்குக்கு நல்லா பார்த்துட்டோம். ஸோ இந்த மேல் ஏரியாவில் ஒரு சிலருக்கு கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு வந்து கலரில் வந்து லைனர் அப்ளை பண்ணி இப்படி வைக்க சொல்கிறாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ ஐலாஷ் கலர் எடுத்துக்கிட்டேன், ஐலைனரும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணுறது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இதை நான் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து நான் இங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது காயறதுக்குள்ளே நம்ம வைப்போம். ஒட்டவே இல்லை. நத்திங் ஹேப்பன். ஓகே, இன்னொரு ட்ரை கொடுப்போம் நம்ம. ஆக்சுவலி ஒட்டி இருக்கு. பட் ரொம்ப ஹாரிபிளாக இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது சீரியஸ்லி பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து இந்த ஹேக் பிடிக்கல. 10க்கு வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால நான் ஒரு 0 தான் என்ன கேட்டால் கொடுப்பேன். பிகாஸ் அதில் நம்ம அவ்வளோ ப்ரிசைஸாக வரைஞ்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஒட்டி கண்ணு சிலும்பி அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வரைஞ்சிட்டு போயிடலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆல் ரைட். ஸோ இந்த ஹேக்ஸ்லாம் தான் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது என் மூஞ்சி இப்படி தான் இருக்குது. நான் இதை மேட்ச் பண்ணுறதுக்கு இதையும், இந்த ஐப்ரோ மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐப்ரோவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எடுக்கிறதே ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்க்குறவங்களுக்கும் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அது என்னால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நான் பண்ணுறேன். அண்ட் ஓவரால் வந்து பார்க்கணுன்னா 5 minutes கிராஃப்டில் நிறைய ஹேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு சிலது இந்த மாதிரி வியர்டாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியான ஹேக்ஸும் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இதில் கப்பல் ஆஃப் ஹேக்ஸ் ஒர்க் ஆச்சு. மேபி இந்த த்ரெட்டில் வர ஹேக் வந்து நானே கூட நிறைய வீடியோஸ்லேயோ இல்லை என்னோட செல்ஃப்காகவும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு கூட நினைக்கிறேன். பிகாஸ் அது ரொம்பவே சூப்பராக அந்த விங் வந்திருக்கு. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருமே நான் என்னோட பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கீர்த்தி. பாய். வியர்டாக தான் இருக்குது மூஞ்சி.